இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம திருச்சபை 3 விஷயங்கள் தவக்காலத்தில் செய்ய சொல்லி அழைக்கிறது. ஜெபம், 2வது தவம், 3வது தான தர்மங்கள். ப்ரேயர், ஃபாஸ்ட், ஆல்ம்ஸ் கிவிங். இந்த 3 தலைப்பு கீழேயும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இந்த 40 நாள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சில பட்டியல்களை 3 தலைப்பு கீழேயும் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் அதை ஜெபத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜெபமாலையை நீங்கள் ஜெபிச்சுட்டு முடிஞ்ச நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து மாதா கிட்டேயோ இல்லை தூய ஆவியானவர்கிட்டயோ நீங்கள் அம்மா நான் இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாள் என்ன செய்யணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபத்திலேருந்து அதை டிசைன் பண்ணி ஒரு முடிவெடுத்து இந்த 3 தலைப்புகளுக்கு கீழேயும் இருக்கக்கூடிய இந்த ஐடியாஸ், இந்த பட்டியல்களிலிருந்து உங்களை கடவுளோ மாதாவோ எதை செய்ய சொல்லி அழைக்கிறாங்கன்றதை தேர்ந்து தெளிந்து அதை நீங்கள் இந்த 40 நாள் கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, கண்டிப்பாக நாம் ஏற்கனவே செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த 40 நாளை நம்ம பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை எது நமக்கு ரொம்ப பலவீனமாக நம்ம கருதுகிறோமோ, நமக்கு தெரியும் நம்மளோட பலவீனம் எதுன்னு. 7 தலையான பாவங்கள் இருக்கிறது. பெருமை, பொறாமை, பேராசை, பெருந்தீனி, கோபம், காமம், சோம்பேறித்தனம். இந்த 7 தலையான பாவங்களை நம்மளுடைய அளவுகள் மாறுமே ஒழிய நம்ம எல்லோரும் இந்த 7 தலையான பாவங்களை பல்வேறு அளவுகளில் நம்ம எல்லாருமே மாட்டிக்கொண்டு தான் இருப்போம். அப்போது இந்த 7 தலையான பாவங்களை நம்மளுடைய சிந்தனையிலையோ, நம்மளுடைய பார்வையிலையோ, நம்மளுடைய வார்த்தைகளிலோ அல்லது நம்மளுடைய செயல்களில் நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்க, இந்த 7ல் எந்த இடத்துல நம்ம ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம், இதுதான் நம்மளை ரொம்ப ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கருதுகிறோமோ, புனிதர்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம பண்ண முடியாதுன்றாங்க. இந்த 40 நாளைக்கு ஒரே ஒரு பாவத்தை எடுத்து அதை குறிவைத்து அதை நம்ம மேற்கொள்ள நம்மையே நாம் தாழ்த்தி கொண்டு கடவுள்கிட்ட ஒப்படைப்பதற்காக இந்த ஜெபம், இந்த தவம், இந்த தான தர்மங்களை செய்து ஏற்கனவே அந்த ஒரு பாவத்தில் நம்ம ஏற்கனவே செய்து கடவுளை புண்படுத்தியதற்காக பரிகாரமாகவும், அதே நேரத்தில் இனி அதை செய்யாமல் அதை விட்டு அதை உடைத்து அதிலிருந்து வெளியேறுவதற்கான அருளை வேண்டியும் இந்த ஜெபம், தபம், தான தர்மங்களை இந்த 40 நாள் நம்ம கடைபிடித்து ஒரே ஒரு பாவத்தை அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்யலாம். சரி, முதல்ல ஜெபத்துக்கு கீழே நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். இந்த ஜெபம்ன்ற அந்த தலைப்பு கீழே திருச்சபை நம்ம ஜெபிக்க அழைக்கிறது. நம்ம ஏற்கனவே ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த தவக்காலத்தில் அதை இன்னும் நாம் தீவிரமாக போகிறோம். ஜெபம்னா என்னன்னு சொல்லி புனித டமாஸ்கஸின் என்னுடைய யோவான், செயின்ட் ஜான் ஆஃப் டமாஸ்கஸ் என்ன கூறுகிறார் அப்படின்னாக்க, நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இதயத்தையும் கடவுளை நோக்கி மேலே எழுப்புவது தான் ஜெபம் அப்படின்றாரு. ரைசிங் our minds and hearts to God, இதுதான் ஜெபம் அப்படின்றாரு. நம்ம நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இதயத்தையும் வைத்துக்கொண்டு ரொம்ப பிஸியாக நம்ம வேலையில் இருப்போம். இந்த தவக்காலத்தில் நம்ம உலகத்தில் வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய சிந்தையும் இதயத்தையும் எடுத்து கடவுளை நோக்கி மேலே எழுப்பக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய முயற்சிக்க போகிறோம். அப்போது இந்த ஜெபத்துக்கு கீழே 4 விஷயங்களை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்ய போகிறேன். முதல்ல அது ஜெபமாலை சம்மந்தப்பட்டது, 2வது ஆன்மீக வாசிப்பு சம்மந்தப்பட்டது, 3வது நற்கருணை சம்மந்தப்பட்டது, 4வது ஆன்ம பரிசோதனை சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் ஜெபத்தில் நம்ம செய்யலாம். இந்த 4 விஷயங்களுக்கு ஒருவேளை நம்ம ஏற்கனவே இதெல்லாம் செய்து கொண்டிருப்போம், இன்னும் அதை இரட்டிப்பாக போகிறோம் அல்லது அதை தீவிரமாக்க போகிறோம். முதல்ல ஜெபமாலை கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவேளை நம்ம ஒரு ஜெபமாலை கூட நம்ம தினமும் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னா, இந்த தவக்காலத்தில் நான் தொடர்ந்து விடாமல் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே தூங்க போயிட்டு 1/2 மணி நேரம் சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஜெபமாலையை நான் கண்டிப்பாக விடாமல் ஜெபிப்பேன் அப்படின்ற முடிவெடுக்கலாம். ஒருவேளை நம்ம ஏற்கனவே 1 ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இந்த தவக்காலத்தில் அதை 2 ஆக்க முயற்சி செய்யலாம். 2 ஜெபிக்கிறோன்னா 3 ஆக்க முயற்சி செய்யலாம். 3 ஜெபிக்கிறோன்னா 4 ஆக்க முயற்சி செய்யலாம். ஏற்கனவே நான் 4 ஜெபமாலை காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டுன்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தோன்னா, இந்த தவக்காலத்தில் மாதாவினுடைய 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை நம்ம ஜெபிக்க முயற்சிக்கலாம். இந்த 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வீடியோ இந்த சேனல்லே இருக்குது. அதுக்கான லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்து கூட இந்த 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை எப்படி ஜெபிக்கணுன்ற அந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஜெபமாலையினுடைய அளவை அதிகரிக்கலாம். அந்த 7 மாதவினுடைய 7 வியாகுலங்களின் ஜெபமாலையை நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இது ஒரு வழி.
இன்னொரு வழி என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னாக்க, ஒருவேளை நம்ம ஜெபமாலை இதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லியிருந்திருப்போம், இல்லை நம்ம பயணத்தில் சொல்லியிருப்போம். இந்த தவ காலத்தில் ஒரு ஜெபமாலையாவது நல்லா முழங்கால் படியிட்டு முழு மனதோட முழு கவனத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிடுவதை நம்ம வந்து இந்த தவ காலத்தில் கடைபிடிக்க முயற்சி செய்யலாம். ஒருவேளை நம்ம ஏற்கனவே ஒரு ஜெபமாலைக்கு முட்டி போடுவோம்னா அது 2க்கு முட்டி போடலாம். இல்லை நான் எல்லா 4 ஜெபமாலைக்கும் 5 ஜெபமாலைக்கும் என் முட்டி உடஞ்சாலும் பரவாயில்ல, இந்த 40 நாள் நான் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இந்த ஒரு பாவத்திலேருந்து இந்த பலவீனத்திலேருந்து மீண்டு வருவதற்கு என்னுடைய இந்த முட்டி வலியை பார்த்தாது கடவுள் இறக்கப்பட்டு அதுக்கான அருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 5 ஜெபமாலைக்கு முட்டி போடுறது கூட நம்ம செய்யலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்ம கைகளை தூக்கி ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, இது பேர் பெனிடென்ஷியல், அதாவது பரிகார ஜெபமாலைன்னு சொல்லலாம், பெனிடென்ஷியல் ரோசரி. நம்ம 2 கைகளையும் சிலுவையில் அரைஞ்சது போல் ஆண்டவர் இயேசுவை போல் உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு 10 மணி முடிகிற வரைக்கும் கையை உயர்த்தி பிடிச்சிருக்கணும். கை வலிக்கும், அந்த கை வலியையும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கையை கீழே இறக்கிக்கலாம். திரும்ப அடுத்த 10 மணிக்கு திரும்ப தூக்கி கைகளை நவுத்தாமல் சிலுவையில் அரைந்தது போலவே வைத்து இந்த பரிகார ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கலாம். இது ஒரு வகையில் பண்ணலாம். அப்படி இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஜெபமாலையவே நம்ம 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கிறோன்னா 4 ஜெபமாலையும் தவக்காலம் முடிகிற வரைக்கும் வெறும் துயர் நிறை மறையின்மைகளை மட்டுமே தியானிக்கலாம். ஜாய்ஃபுல், நம்ம மகிழ்ச்சி நிறை மறையின்மைகள், ஒளி நிறை மறையின்மைகள், மகிமை நிறை மறையின்மைகள் எல்லாம் தியானிக்காமல் தவக்காலம் முடிகிற வரைக்கும் 40 நாளுமே ஆண்டவருடைய பாடுகளை மட்டுமே நான் தியானிக்க போகிறேன். துயர் நிறை மறையின்மைகளை தியானித்து அதன் வழியாக நம்ம வந்து கடவுள்கிட்ட இன்னும் நெருங்கி அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பை கொண்டிருந்தார் அப்படின்றத கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முயற்சிக்க அந்த அருளை வேண்டி நம்ம இந்த துயர்நிறை மறையின்மைகளை மட்டுமே ஒரு நாள் முழுசும் 4 ஜெபமாலைகளையும் நம்ம ஜெபிக்க முயற்சி செய்யலாம். இதை நம்ம பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம், நான் ஜெபமாலை ஜெபிக்கிறேன் ஆனால் அறக்க பறக்க அவசர அவசரமாக ஜெபிச்சுட்டு போகிறேன். இந்த தவ காலத்தில் நான் ஒழுங்காக தியானித்து மெடிடேட் பண்ணி சொல்ல போகிறேன். எப்படி மெடிடேட் பண்ணணுன்றதை புனிதர்களை போல் மெடிடேட் பண்ணி எப்படி மறையின்மைகளை சரியான முறையில் தியானிக்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கான வீடியோவை இந்த சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் எப்படி மெடிடேட் பண்ணணும். மறையின்மைகளை தியானித்தால் ஒழிய அதனுடைய ஜெபமாலையினுடைய முழு பலன் நம்மளால் அடைய முடியாது. நான் தியானிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த தவ காலத்தில் நேரத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நல்லா தியானித்து ஒரு நல்ல ஜெபமாலை ஜெபிக்க கவனத்தோட மாதோடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க முயற்சி செய்யலாம். இது வந்து ஜெபமாலை பொறுத்த வரைக்கும். 2வது விஷயம், நம்ம நற்கருணைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா, நம்ம இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்திருப்போம். இந்த தவ காலத்தில் ஏன் நம்ம தினமும் திருப்பலிக்கு போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது? இது ஒரு வகையாக நம்ம இந்த தவ காலத்தில் நம்மளுடைய ஜெபத்தை அதிகரிப்பதற்காக தினமும் திருப்பலி போகிறதுக்கான முயற்சியை நம்ம செய்யலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நற்கருணை சந்திப்பு, நற்கருணை சிற்றாலயம் அடோரேஷன் சேப்பல் இருந்துச்சு அப்படின்னா, கதிர்பாத்தத்தில் ஆண்டவருடைய திருவுடலை அங்கே வந்து ஸ்தாபகம் செய்திருக்கக்கூடிய நற்கருணை சிற்றாலயம் நமக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் நம்ம அதை போகிறதுக்கு தயக்க பண்ணது டைம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி கொண்டு இருந்தாலும் சரி, இந்த தவ காலத்தில் ஒரு முயற்சியை செஞ்சு 40 நாளைக்கு நான் நற்கருணை சிற்றாலயத்துக்கு போய் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 1 மணி நேரம், ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் பண்ணுறோன்னா அதை நம்ம ரெட்டி பார்க்கலாம். 1 மணி நேரம் நான் நற்கருணை சந்திப்பு 40 நாள், ஏதோ ஒரு நேரம் எனக்கு எந்த நேரம் வந்து ஏற்றவாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நான் போய் 1 மணி நேரம் நற்கருணை சந்திப்பு செய்யப்பேன். அங்கே நம்ம ஒரு ஜெபமாலை ஜெபிக்கலாம், அல்லது நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு உட்காந்து ஆண்டவரோட பேசலாம். அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லலாம். அல்லது அங்கே உட்காந்து நம்ம விவிலியம் வாசிக்கலாம், அல்லது அங்கே வந்து நம்ம ஏதாவது புனிதர்களுடைய புத்தகங்களை வாசிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நற்கருணை பிரசன்னத்தில் 30 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் இந்த தவக்காலம் ஃபுல்லாக நான் அமர போகிறேன். இந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம ஜெபமாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நற்கருணைக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். ஏன் இந்த தவ காலத்தில் அடுத்தது ஆன்மீக வாசிப்பில் நம்ம ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? ஏன் அதை நம்ம இரட்டிப்பாக்கக்கூடாது? உதாரணத்துக்கு நமக்கு பைபிள் படிக்கக்கூடிய பழக்கம் இல்லைன்னா, இந்த தவ காலத்தில் மொத்தம் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 45 நாள் கிட்ட நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம், உதாரணத்துக்கு லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி, இந்த 2 நற்செய்தியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட லூக்கா நற்செய்தியில் 24 அதிகாரங்கள் உண்டு, யோவான் நற்செய்தியில் 21 அதிகாரங்கள் உண்டு. கிட்டத்தட்ட 45 அதிகாரங்கள் வருகிறது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தோன்னா 2 நற்செய்தியை நம்ம இந்த
தவ காலத்தில் 40 நாளில் நம்ம 45 நாள் 40 நாளில் நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். 2 நற்செய்தி படித்தாலே ஆண்டவர் இயேசுவை பற்றி கிட்டத்தட்ட முழுமையான விஷயங்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன் இந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கக்கூடாது? இதையும் நம்ம ஜெபத்தில் வச்சு ஆண்டவரிடமும் தேவமாதாவிடமும் கேட்கலாம், இந்த தவ காலத்தில் நான் இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம ஏற்கனவே பைபிள் படிக்கிறோன்னா, ஒரு அதிகாரம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னா, அதை நம்ம அவசரத்தில் படிச்சுட்ருக்கோன்னா, இந்த தவ காலத்தில் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நேரத்தை எடுத்து அதை மென்டல் ப்ரேயர் பண்ண போகிறோம், மெடிடேட் பண்ண போகிறோம். தியான நிலை ஜெபத்தை நம்ம வந்து முன்னெடுத்து அதை படித்து பொறுமையாக அதை நம்ம மெடிடேட் பண்ணி ஆண்டவரோடு அதை பேசி அவர் நம்மக்கிட்ட திரும்ப என்ன பேசுகிறார் அப்படின்றத நேரம் கொடுத்து பைபிளில் பொறுமையாக வாசிக்க முயற்சி செய்யலாம். இது ஒரு வகை. ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒரு நாளைக்கு ஒரு பேராகிராஃப், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நற்செய்தி எடுத்து ஒரு பேராகிராஃபை நம்ம வாசிக்கலாம். உதாரணத்துக்கு மார்க் நற்செய்தியில் வெறும் 16 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன நற்செய்தி, அதுதான் ஏற்கனவே முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி. ஒரு மார்க் நற்செய்தி எடுத்து அந்த 16 அதிகாரங்களில் ஒரு நாள் ஒரு அதிகாரத்தில் ஒரு 10 வசனங்கள் 12 வசனம், எவ்வளோ வசனம் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியுமோ காலையில் அந்த வசனங்களை படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த நாள் முழுசும் நம்ம வேலை செய்யும் போது, டைம் கிடைக்கும் போது, நடந்து போகும்போது, வரும்போது, நம்ம எதாவது பயணம் பண்ணும்போது, டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம வேறு ஏதாவது விஷயங்களை செய்யாமல் இந்த 40 நாள் நம்ம இன்றைக்கி படித்த அந்த ஒரு பேராகிராஃபை மட்டும் மெமரைஸ் பண்ண, மனப்பாடம் பண்ண அந்த பேராகிராஃபை திருப்பி சொல்லி பார்த்து நம்ம மொத்த மார்க்கு நற்செய்தியுமே மனப்பாடம் பண்ணி நம்ம பைஹார்ட்டாக நம்மளால் சொல்ல முடியுமா? நற்செய்தி முழுசும், மார்க் நற்செய்தி முழுசும் நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். இது ஒரு வகையில் நம்ம வந்து ஆன்மீக வாசிப்பில் நம்ம வந்து ஒரு தீவிரப்படுத்தலாம், இரட்டிப்பாக்கலாம். வேற என்ன வழிகள் இருக்குது? இதை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னாக்க, எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ எப்போயோ புனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு பேஜ் இல்லை ஒரு 2 பேஜ், ஒரு பேஜாவது ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் புனிதர்களுடைய புத்தகங்கள், அவருடைய வாழ்க்கைகளை கொண்ட புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நம்ம இந்த தவக்காலத்தில் முயற்சி செய்யலாம். இல்லது அவங்கள வாசிச்சுட்டு நம்ம ஏற்கனவே வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நம்ம நல்லா தியானித்து மென்டல் ப்ரேயர் பண்ணி அந்த புனிதரோடு பேச முயற்சி செய்யலாம். ஸோ இது ஒரு வகையில் நம்ம வந்து ஆன்மீக வாசிப்பை வந்து நம்ம அதிகரிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நிறைய கத்தோலிக்க திருச்சபை, நம்ம கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றி, மாதாவினுடைய பக்தியை பற்றி நிறைய கேள்விகள் பிரிவினை சகோதரர்கள் எழுப்புகிறாங்க. அவங்க எழுப்புகிற கேள்விகளுக்கு நிறைய லாஜிக் இருக்குது. ஏன்னா அவர்கள் கேட்குறதுல வந்து மேலோட்டமாக விவிலியத்தை வாசிக்கும்போது அவர்கள் நினைப்பது போல் தவறாக தான் தெரியும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி எடுத்து அதற்கான விவிலிய அடிப்படையில் நம்ம ஏதாவது பதிலை நம்ம வந்து சொல்ல முடியுமா, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இன்டர்நெட்டில் நம்ம இணையதளத்தில் நம்ம அதை தேடணுன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அப்போது அது சம்மந்தமான புத்தகங்களை வாசித்து ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்விக்கும் மாதாவுடைய என்றும் கன்னிமையான அவங்களுடைய கன்னிமை தன்மை, அல்லது அவங்களுடைய அமல விருப்பம், அல்லது நம்ம நற்கரணையில் ஆண்டவருடைய பிரசன்னம், இல்லை நம்ம ஏன் குழந்தைகளுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த 40 நாளில் 40 கேள்விகளுக்கு 40 பதிலை நம்ம வந்து விவிலிய வசனங்களின் அடிப்படையில் கண்டுபிடிச்சி நம்ம அதை ஒரு சின்ன குறிப்பு மாதிரி, நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த முயற்சி செய்யலாம். இது ஆன்மீக வாசிப்பு. 4வதாக ஆன்ம பரிசோதனை, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ். ஒவ்வொரு நாளும் இரவு இந்த 40 நாள் நம்ம புனித லோயலா இன்னாசியார் சேர்க்கக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றலாம். அது ரொம்ப எளிமையானது. அதை எப்படி பண்ணணுன்ற அதற்கான வீடியோவும் இந்த சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட தெரிந்து கொள்ளலாம். நம்ம எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்க, நம்ம அந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நிமிஷம் அல்லது குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம அந்த 5 நிமிஷத்தில் இன்றைக்கி கடவுள் என்னென்னாலும் விஷயத்துக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம யோசித்து கடவுளை இந்த 5 விஷயங்களுக்காக நன்றி, இதெல்லாம் உண்மையிலே இந்த இடத்துல நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் மாதாவுக்கும் நன்றி சொல்லலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத ஒரு மணி நேரம், ஒரு நிகழ்வுகள், ஒவ்வொரு நபர்கள், இடங்கள், நம்ம போன இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம திரும்பவும் ரிமைண்ட் பண்ணி ஞாபகத்துக்கு கொண்டு வந்து, அங்கே நம்ம ஏதாவது நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய பார்வையில், நம்மளுடைய வார்த்தைகளை, நம்மளுடைய செயல்களில் அந்த 7 தலையான பாவங்களை நம்ம செஞ்சோமா அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தி ஆன்ம பரிசோதனை செஞ்சு, நடுவில் ஒரு அருள் இந்த மாதிரி 2 அருள் இந்த மாதிரியை சொல்லி, மாதாவுடைய துணையும் தூய ஆவியானவருடைய துணையும் கூட நாடி, நம்ம வந்து அன்றைக்கி ஒரு 4-5 பாவங்கள், என்னென்ன பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம் அப்படின்றத நம்ம நினைவுக்கு கொண்டு வந்து அதை நம்ம ஒரு நோட் போட்டு, நன்றிக்கு ஒரு 5 பாயிண்ட்டு, 4-5 பாயிண்ட்டு,
அதேமாதிரி நம்மளுடைய பாவங்கள் ஒரு 4-5 பாவங்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆன்ம பரிசோதனை செஞ்சு நம்ம அதை குறிப்பெடுத்து வச்சுக்கொண்டோன்னா அடுத்த நாள் திரும்ப அதே சூழ்நிலை வரும்போது நம்ம நைட்டு ஆன்ம பரிசோதனையில் நம்ம இதை குறிப்பெடுத்து வச்சது நமக்கு ஞாபகம் வரும். எளிதாக அந்த பாவத்தை விட்டு நம்ம மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும். ஓகே, இது நம்ம நேற்று தான் இதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லி நம்ம எழுதணும். அதேமாதிரி நம்ம எழுதி வச்சதுக்கப்புறம் தீர்மானம் எடுக்கணும் போயில என்ன குறிப்பிடுகிறார். நம்ம தீர்மானம் என்ன எடுக்கணும், இனி அந்த பாவத்தை நாளைக்கு நான் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் செய்ய மாட்டேன்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அப்போது நம்ம தீர்மானம் எடுத்திருக்கனால அடுத்த நாள் அதே மாதிரியான சூழ்நிலை வரும்போது செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகும். ஸோ ஆன்ம பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆன்மீக வாழ்க்கையில். ஸோ நம்ம முன்னேறுவதற்கு இந்த 4வது இந்த ஒரு ஜெப முயற்சியும் நம்ம எடுக்கலாம். அப்போ ஜெபத்தின் கீழே ஜெபமாலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம், நற்கருணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம், ஆன்மீக வாசிப்பு, 4வது ஆன்ம பரிசோதனை. 4 விஷயங்கள் இந்த ஜெபத்தின் கீழே பார்த்துருக்கோம். இதை நம்ம வந்து நீங்கள் ஜெபத்தில் எடுத்துகிட்டு போய் எதை கடவுள் உங்களை செய்கிறதுக்கு அழைக்கிறாரு இந்த தவக்காலத்தில் அப்படின்றத நீங்கள் தெளிந்து இதிலேருந்து நம்ம எதெல்லாம் பண்ணணும்னு கடவுள் நம்ம உந்துதல் கொடுக்குறாரோ, மாதா நமக்கு அழைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம செய்ய முயற்சிக்கலாம். இது வந்து ஜெபத்தின் தலைப்பு கீழே இருக்கக்கூடிய பரிந்துரைகள். 2வதாக தவம். நம்ம எல்லாருமே தவக்காலத்தில் அதிகமாக ரொம்ப பிரபலமாக எல்லாருமே கடைபிடிப்பது இந்த தவம் தான். நம்ம வந்து தவம் செய்கிறதுல வந்து நம்ம உடலை வருத்தி கொள்ள முயற்சி செய்வோம். அதில் வந்து உபவாசம் அப்படின்றது உணவு சார்ந்த உபவாசம்னு ஒன்று உண்டு. அடுத்து உணவு அல்லாத உபவாசங்கள் நம்மளால் இருக்கலாம். நம்ம இந்த 2லுமே இந்த தவக்காலத்தில் எதை கடவுள் நம்ம செய்ய சொல்லி உந்துதல் கொடுக்குறாரோ அதை நம்ம ஜெபத்திலிருந்து தெளிந்து இந்த 2மே உணவு சார்ந்த உபவாசமும் நம்ம இருக்க முயற்சிக்கணும், உணவு அல்லாத உபவாசமும் நம்ம இருக்க முயற்சிக்கணும். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம கத்தோலிக்க திருச்சபை, நம்ம கத்தோலிக்க மறைக்கல்வியானது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு எதிரானதோ அல்ல, நம்ம பியூரிட்டன்ஸ் கிடையாது. அதாவது உடல் ரொம்ப கெட்டது, உடலுக்கான இன்பங்கள் கெட்டதுன்றது நாம் சொல்வது கிடையாது. இந்த உடலும் உணவும் கடவுள் கொடுத்தது தான், அது வந்து எல்லாமே நல்லது தான். ஆனால் இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னாக்க, நம்ம இந்த உடலின் இன்பங்கள்லேயே இந்த உடலுக்கு உணவு கொடுத்து நாம் பழகி போய் அதிலேயே நாம் மூழ்கி போயிருக்கிறதுனால தான் பிரச்சனைகள். இந்த 40 நாள் திருச்சபை நம்மை அழைக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க, இந்த உலகத்தில் இந்த உடலில் நம்ம சிந்தையை செலுத்தி கொண்டு நம்ம உடலுக்கு தேவையான விஷயங்களையே நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறத நிறுத்திட்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம உபவாசம் இருக்கும்போது, அதிலிருந்து நம்ம விலகி இருக்கும்போது நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆழமான பசிகள், ஆழமான தாகங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, நம்ம இந்த வாழ்க்கையில் எது ரொம்ப உண்மையானது, எது நிரந்தரமானது அப்படின்ற அந்த ஞானங்கள், அந்த தாகங்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையினுடைய வேல்யூ என்ன, அதே சமயத்தில் அதனுடைய முழு வெளிப்பாடாக நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் கடவுளை தேடுகிறது. அந்த தேடல் எங்கே நிறைவடையுதுன்னா, நம்ம சாப்பிட்டு உடலுக்கு தேவையானது கொடுத்து அந்த சுகத்தை கொடுத்துக்கும்போது கடவுளை தேடுவதற்கான எண்ணம் நமக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம இங்கே நிறைவடைஞ்சிடும். இந்த நிறைவை நம்ம கட் பண்ணும்போது, இந்த நிறைவை நம்ம துண்டிக்கும் போது உடலோடு நம்ம உலகத்தோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நம்ம துண்டிக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பசியும் அந்த தாகத்தையும் நம்ம கடவுளை நோக்கி திருப்பி வைக்கும். நமக்கு அந்த பசியும் அந்த தாகமும் நமக்கு ஆழமான ஞானங்களை பெற்றுத்தரும். இது ஒரு வகையானது. இன்னும் உபவாசம் இருப்பதனுடைய அந்த முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த சேனல்லே அதை பற்றின வீடியோ இருக்குது. அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உபவாசம் இருக்கும்போது 3 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அதை அந்த வீடியோவிலும் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நம்மளோட உடல் சார்ந்த நன்மைகள், இன்னொன்று உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கல் நன்மைகள், 3வது நம்மளுடைய ஆவிக்குரிய ஆன்மீக நன்மைகள், ஸ்பிரிச்சுவல் குட்னஸும் வரும். நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சில பொய்களை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உணவு உபவாசம் இருக்கும்போது நம்மளால் வேலை செய்ய முடியாது, நமக்கு தலைவலி வரும், நமக்கு தலை சுற்றும், நமக்கு எனர்ஜி பத்தாது, நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை செய்கிறோம், உடல் சார்ந்த வேலை செய்கிறோம். இது எல்லாமே சாத்தானிடமிருந்து வரக்கூடிய பொய்கள்.
குறைஞ்சபட்சம் துவக்கத்தில் இது வரைக்கும் உபவாசம் இருந்தே பழகலை அப்படின்னா, ஒரு வேளை காலையில் உணவை நம்ம எல்லாராலையுமே தியாகம் செய்ய முடியும். தியாகம் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய அந்த அரை மணி நேரத்தை ஜெபத்தின் நேரமாக மாற்றலாம், இல்லை ஆன்மீக வாசிப்பு நேரமாக மாற்றலாம், இல்லை திருப்பலி காணக்கூடிய நேரமாக நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆக மொத்தம் நம்மளால் இருக்க முடியாது, உடம்பு ஒத்துக்காது, மயக்கம் வந்துடும், தலைவலி வந்துடும், நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத வேலையில், இது எல்லாமே முதல் 5 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு அதுக்கு ஏற்றவாறு அது பழகி கொள்ளும். அதனால் இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஒரு 5 நாள் பொறுத்துக்கிட்டோன்னா அது பழகிடும். இது சாத்தானிடமிருந்து வரக்கூடிய பொய். சொல்லப்போனால் மருத்துவ ரீதியாக நம்ம உபவாசம் இருக்கும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதே நேரத்தில் கேன்சர் நோய் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் குறையுது. அதே நேரத்தில் ஹார்ட் டிசீஸ், இருதயம் சார்ந்த நோய்கள், மாரடைப்பு சார்ந்த நோய்கள் வருவதற்கான அந்த வாய்ப்புகள் குறைவதாக இப்போ மாடர்னாக பப்ளிஷ் பண்ண ஆய்வு கட்டுரைகள், ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. அதனால் இது எல்லாமே சாத்தானிடமிருந்து வரக்கூடிய பொய்கள். இப்போது உணவு சார்ந்த உபவாசம், உணவு சார்ந்த அந்த தவம் என்ன, உணவு அல்லாத தவங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் உணவு சார்ந்த தவங்கள். நம்ம துவங்குறோம் அப்படின்னாக்க நம்ம முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணலாம். காலையில் உணவை நம்ம 40 நாளைக்கு நான் காலையில் உணவை நான் தவிர்க்க போகிறேன். என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஒரு குறிப்பிட்ட என்னுடைய பாவத்தின் பலவீனத்திலிருந்து மீண்டு வருவதற்கு கடவுளுடைய அருளை நாடி என்னுடைய உடலை நான் வருத்தி கொள்ளப் போகிறேன். பரிகாரமாக என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம தவிர்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு 3 வேளை உணவுக்கு நடுவில் நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஸ்நாக்ஸை கட் பண்ணலாம். இல்லை ஒரு சில பேருக்கு ரொம்ப நான்வெஜ்ஜுக்கு நம்ம ரொம்ப அடிக்டடாக இருப்போம். இல்லை நான்வெஜ் நமக்கே தெரியாது, அது நிறுத்தும்போது தான் தெரியும் நம்ம அதோட எவ்வளோ அடிக்டடாக இருந்திருக்கோம், அதோட ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 40 நாளைக்கு நான்வெஜ்ஜையும் கூடவே ஸ்வீட்டையும் தவிர்க்கலாம். ஏன்னா நம்ம அந்த வெள்ளை சர்க்கரை ஸ்வீட்டு நம்ம சாப்பிடும்போதே மூளையில் டோபமைன் அப்படின்ற அந்த ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. அதுவும் நம்ம அடிமைத்தனத்துக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு ஹார்மோனாக அது மருத்துவத்தில் பார்க்கப்படுது. அப்போது சுகரும் நான்வெஜ்ஜும் நம்ம கட் பண்ணலாம். கடவுளை எதை நம்ம செய்ய சொல்லி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வேளை உபவாசம் இருந்து பழகியிருந்தோம் அப்படின்னாக்க இந்த தவக்காலத்தில் 40 நாள் மதிய உணவையும் நாம் சேர்த்து உபவாசம் இருக்க முயற்சிக்கலாம். ஒரு வேளை மட்டும் உணவை சந்திக்க நாம் முயற்சி செய்யலாம், தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு. அப்படி இல்லையா, என்னால் உண்மையிலே ரொம்ப நான் மூளைக்கு கொடுத்து இல்லை உடலுக்கு நான் கொடுத்து வேலை செய்கிறேன், என்னால் காஃபி டீ நடுவில் குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது இந்த காலையில் மத்தியானம் உபவாச நேரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா சுகர் இல்லாமல் பால் இல்லாமல் குடிக்க முயற்சி செய்யலாம். வெறும் பிளாக் காஃபி, பிளாக் டீ குடிக்க முயற்சி செய்யலாம். அது கசக்கும், அதையும் ஒரு பரிகாரமாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அல்லது இது நம்மளால் செய்ய முடியாது, நான் ரொம்ப நோயாளி, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு வேறு நான் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னாக்க நமக்கு பிடித்த உணவுகளை இந்த 40 நாள் சாப்பிடாமல் தவிர்க்கலாம். எனக்கு எப்பயுமே சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும், எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும், இல்லை ஏதோ ஒரு உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த உணவை நம்ம இந்த 40 நாள் தவிர்க்கலாம். இல்லை பிடிக்காத ஒன்று, பாவக்காய் சாப்பிடவே எனக்கு பிடிக்காது, ஓகே நான் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் டேஸு கீரை எனக்கு சாப்பிட பிடிக்காது, நான் கீரை சாப்பிட போகிறேன். கசப்பான கீரைகள், பாவக்காயை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பிடிக்காத ஒரு உணவை நான் சாப்பிட போகிறேன். எனக்கு உப்புமா பிடிக்காது, நான் உப்புமா சாப்பிட போகிறேன். இந்த தவக்காலத்தில் நான் இதன் மூலியமாக ஒருத்தல் முயற்சிகள் செய்ய போகிறேன். ஏதாவது ஒரு வகையில் தினமும் உணவு சார்ந்த விஷயத்துலேருந்து நாம் உபவாசம் இருந்து அதிலிருந்து ஒரு சில தவ முயற்சிகளை நாம் செய்ய முயற்சிக்கணும். இது உணவு சார்ந்த தவமாக நாம் இப்போ பார்த்தோம். உணவு அல்லாத ஒரு சில தவங்கள் நம்மளுடைய உடலை ஒருத்தி கொள்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த 40 நாள் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கின்ற, நம்ம அந்த மெயினாக ஒரு பாவத்தை குறிவைத்திருக்கோம் இல்லையா, அந்த பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது நிறைய நம்மளுடைய உடலுக்கு இன்பம் கொடுப்பதாக தான் இருக்கும். இல்லை உலகு நம்மை கவர்ந்து அந்த பாவத்தை செய்வதற்கு நம்மை தூண்டுவதாக இருக்கும். இந்த தவக்காலத்தில் இந்த 40 நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, எந்த நபர்கள் எல்லாம் என்னை அந்த பாவத்தின் பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க, என்னை கடவுளிடமிருந்து கவனத்தை சிதற வைக்கிறாங்க, என்னை ஜெபிக்க விட மாட்டேங்கிறாங்க, என்னை இது வரைக்கும் கடவுளுக்கு நேரத்தை தர விடாமல் எந்தெந்த நபர்லாம் அடிச்சிட்ருக்காங்களோ அந்தந்த நபர்களிடமிருந்து நாம் உபவாசம் இருக்கலாம். we can fast from people. அந்த நபர்களிடமிருந்து உபவாசம் இருக்கலாம். சில இடங்களுக்கு போனால் நம்ம பாவம் செய்ய
அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பசங்களோடு இருந்தோன்னா, ஒரு சில பெண்களோடு இருந்தோன்னா, இல்லை ஒரு சில நண்பர்களோடு இருந்தோம் அப்படின்னா, ஒரு சில இடங்களுக்கு அவங்களோட போனோம் அப்படின்னா, நாம் பாவம் செய்ய தூண்டுகிறது. நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய கண்களில், நம்மளுடைய வார்த்தைகளில், நம்மளுடைய செயல்களில் அது நம்மளை பாவத்துக்கு இட்டு செல்லுது. அந்த கடை இருக்கிற சைடு நம்ம போனோன்னா நமக்கு பாவம் விட்டு செல்லுது, பாவம் செய்யறதுக்கு நம்மை தூண்டுகிறது. அப்படின்னா அந்த இடத்தை நாம் தவிர்க்கலாம். இந்த 40 நாள் அந்த இடம் சைடே போகாமல் இருக்கலாம். அந்த ஆளுங்கூட நம்ம பேசாமல் இருக்கலாம். இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் துண்டிக்கலாம். 40 நாள் இந்த முயற்சியை நம்ம செய்யலாம். அல்லது நம்ம சோஷியல் மீடியாவிலேருந்து நம்ம உபவாசம் இருக்கலாம். ஃபாஸ்ட் ஃப்ரம் சோஷியல் மீடியா. அதாவது நமக்கு யூடியூப்பு இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, ட்விட்டரில் இதில் எனக்கு நேரம் அதிகமாக எனக்கே தெரியாமல் இங்கே 5 நிமிஷம் அங்கே 5 நிமிஷம்னு சொல்லி ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலே போயிட்டுருக்குன்னா இந்த தவ காலத்தில் எப்பயுமே காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப் செக் பண்ணுற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நாம் தவிர்க்கலாம். இல்லை நான் வேலை செய்கிற அந்த 8 மணி நேரம் நான் பார்க்க போகிறதில்ல. என்னுடைய மொபைலை நான் வந்து அதில் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டாவை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். முக்கியமான கால்ஸ் மட்டும்தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிக்கு வரலாம். நான் வேலை செய்கிற அந்த 8 மணி நேரம் காலையில் 8லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த ஒரு 12 மணி நேரம் நான் வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ண போகிறதில்ல. நோ யூடியூப், நோ ட்விட்டர், நோ ஃபேஸ்புக், நோ ரீல்ஸ், நோ இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாத்துலேருந்தும் நான் உபவாசம் இருக்க போகிறேன். அந்த நேரம் அது நமக்கு நல்லா தெரியும். நம்ம நிறைய ப்ரொடக்டிவாக இருப்போம், நம்ம வேலைகள் நல்லா செய்ய ஆரம்பிப்போம், நிறைய கவனத்தோடு செலுத்தி நம்ம செய்ய ஆரம்பிப்போம், சரியான நேரத்துக்கு தூங்குவோம், அல்லது நம்ம வந்து ஜெபிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கும். இதை நம்ம முயற்சி செய்யலாம். வேறு என்ன உணவு அல்லாத உபவாசங்கள் இருக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் தூங்குகிற பழக்கம் இருந்துச்சுன்னா தூக்கத்தை குறைத்து கொள்ளலாம். நிறையா பாவங்கள், குறிப்பாக மறைவான தனிமையான பாவங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த தூக்கத்தை குறைத்தாலே நிறையா இந்த மாதிரி பாவங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி புனிதர்கள் சொல்கிறார்கள். நிறைய நேரம் தூங்குவது, குறைஞ்சது 6லேருந்து 7 மணி நேரத்தை தாண்டி தூங்கக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னாக்கா நாம் அதை குறைத்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஒருவேளை தூங்குறது நல்லா சுகமாக நம்ம பெட்டில் படுத்து தூங்குறோன்னா இந்த 40 நாள் பெட் எடுத்துகிட்டு நம்ம வெறும் பாயில் படுத்து தூங்குறதுக்கான முயற்சி செய்யலாம். இல்லை வெறும் ஒரு பெட்ஷீட்டை போட்டு நம்ம தூங்குவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம். இதன் வழியாக நான் செய்த பாவங்களுக்கு, உடல் வழியாக செய்த பாவங்களுக்கு உடல் வழியாகவே பரிகாரம் செய்ய நம்ம முயற்சி செய்யலாம். அல்லது வேறு எதுலேருந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தினமும் திருப்பலி போகிறதுக்கு முயற்சி செய்யலாம். திருப்பலியில் யாருக்கும் தெரியாமல் பின்னாடி ரோவில் இருந்து நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருந்து முட்டி போட்டே முழு திருப்பலியும் கவனிக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு மொத்த திருப்பலியும் நம்ம கவனிக்கலாம், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக. அல்லது நமக்கு நற்கருணை சந்திப்பு செய்யக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நற்கருணை சந்திப்பு செய்யக்கூடிய நற்கருணை சிற்றாலயத்தில் அவர் முன்னாடி நம்ம அமர்ந்திருக்கும்போது முழங்கால் படிக்கிட்டே நம்ம இருக்கலாம். இந்த 40 நாள் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கலாம், இல்லை முழங்கால் படிக்கிட்டே நம்ம வந்து விவிலியம் வாசிக்கலாம். ஆனால் அந்த 1 மணி நேரம் நற்கருணை சிற்றாலயத்தில் நான் முழங்கால் படிக்கிட்டே இருக்க போகிறேன். அப்படி நம்ம செய்யலாம். இது எது நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம தான் கடவுள்கிட்ட கேட்டு நம்ம தீர்மானம் செய்யணும், முடிவு செய்யணும். அல்லது நம்ம வேறு எதுலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னாக்க, நம்மளுடைய எதெல்லாம் செய்கிறதுக்கு பயப்படுறோமோ, உதாரணத்துக்கு நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கு நம்ம பயப்படலாம். ஒருவேளை உடல் சார்ந்த எந்த ஒரு நோய்களும் இல்லை அப்படின்னாக்க ரொம்ப சுகமாக நம்ம வந்து சுடு தண்ணியில் குளிப்போம் அப்படின்னா பச்சை தண்ணியில் குளிக்க முயற்சி செய்யலாம். அந்த மாதிரியான நம்ம செய்கிற ஒரு சில வேலைகள் செய்கிறதுக்கு நம்ம பயந்துட்டு போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இதையும் தாண்டி எதில் நம்ம உபவாசம் இருக்கலாம் அப்படின்னாக்க, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா கெட்ட வார்த்தைகளை இந்த 40 நாள் நான் பேசாமல் இருக்க முயற்சி செய்ய போகிறேன். அப்படிப்பட்ட இருவகையான அர்த்தங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் பேசக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நான் இந்த 40 நாள் நிறுத்த போகிறேன் அப்படின்ற முடிவு எடுக்கலாம். அல்லது புரணி பேசுகிறது, நிறையா மற்றவங்களை பற்றி, மற்றவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை, தவறான விஷயங்களை பேசுவது, அவங்க உண்மையாகவே அப்படி இருந்தாலும் கூட அவர்களுடைய நெகட்டிவிட்டியை நம்ம அவங்க இல்லாதப்ப மற்றவங்க பின்னாடி பேசுவது தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். யாராக இருந்தாலும் சரி, இந்த 40 நாள் புரணி பேசுவதை நாம் தவிர்க்கலாம். மற்றவங்களை பற்றி அவங்க இல்லாதப்ப எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். அல்லது நம்ம வேறு எதுலேருந்து நம்ம ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னாக்கா, மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய ஹார்ஷான வார்த்தைகள், மற்றவங்கள பேசி நம்ம எப்பயுமே சிடுன்னு நம்ம எரிஞ்சு விழுவக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த கோபமான ஹார்ஷான சிடுன்னு பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள், பேசக்கூடிய அந்த ஒரு முறையை, அந்த ஸ்லாங்கை நம்ம இந்த 40 நாள் தவிர்க்கலாம்.
இல்லை ஒரு சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் அடிக்கக்கூடிய குணம் இருக்கும். மற்றவங்கள எப்பயுமே கேலி செஞ்சுக்கிட்டு, மற்றவங்கள எப்பயுமே நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம காமெடி பண்ணுறோம். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் அவளை காயப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்கள காமெடி பண்ணி, மற்றவங்கள கேலி செஞ்சு, இதன் மூலிமா மற்றவர்களையும் நாமும் சந்தோஷம் அடைகிறோம் அப்படின்னா இந்த 40 நாள் அதிலிருந்து நம்ம உபவாசம் இருக்கலாம். அதே போல் தேவையில்லாத பேச்சுகள், ஆன்மீகம் அல்லாத மற்ற தேவையான விஷயங்கள் பேசாமல், நியூஸ் சம்மந்தமாகவோ அல்லது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவோ அரசியல் சம்மந்தமாகவோ எதையுமே பேசாமல் வெறும் கடவுள் சார்ந்த விஷயங்களை மட்டுமே நான் மற்றவர்களிடம் இந்த 40 நாள் பேசுவேன் அப்படின்னு சொல்லி மற்ற விஷயங்கள்லேருந்து நாம் உபவாசம் இருக்கலாம். வெட்டி அரட்டைகள்லேருந்து நேரத்தை போக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஆன்மீகமாக மட்டுமே பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை இந்த 40 நாள் நம்ம வளர்த்துக்கொள்ளலாம். அந்த மற்ற விஷயங்கள், நியூஸோ அரசியலோ இல்லை ஸ்போர்ட்ஸோ இல்லது மற்ற விஷயங்கள்லேருந்து நாம் உபவாசம் இருக்க முயற்சி செய்யலாம். அல்லது காலையில் எந்திரிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தை நம்ம இடம் கொடுக்கறதுனால அந்த நாள் முழுசுமே சோம்பேறியாக போய் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே பிதாசுதன் போட்டுட்டு ஒரு அருள்நிதி மாதிரியை ஜெபிச்சுட்டு அல்லது ஒரு 3 அருள்நிதி மாதிரியை ஜெபிச்சுட்டு அந்த நாளை கடவுளிடம் ஒப்படைச்சிட்டு நான் நேரடியாக போய் ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிப்பேன். நான் பல் விளக்கவோ இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ நான் முயற்சி செய்வேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய காலையில் ஜெபம்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாட்ஸ்அப்பையும் என்னுடைய மெசேஜையும் நான் செக் பண்ணுவேன். அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை இந்த 40 நாள் நம்ம எடுக்கலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே மொபைலை பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்திலேருந்து நாம் உபவாசம் இருக்கலாம். இதை செய்யலாம். இன்னும் வேறு என்ன செய்யலாம்? நம்ம ஷாப்பிங், வெளியே போய் நிறைய நேரம் தேவையில்லாத ஷாப்பிங் பண்ணக்கூடிய அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ளே, கன்சியூமரிசம்குள்ளே நம்ம மாட்டிக்கொண்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அது வீக்கெண்டாக இருக்கலாம், இல்லை டெய்லி ஈவினிங் சும்மா வெளியே போய் வெட்டியாக சுற்றக்கூடிய அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அதை தவிர்த்து விட்டு அந்த நேரத்தை ஜெபத்துலேயோ இல்லை சாயங்கால திருப்பலியிலையோ அல்லது விவிலியம் வாசிப்பதிலையோ புனிதருடைய வாழ்க்கையை வாசிப்பதிலையோ அந்த நேரத்தை நாம் செலவழிக்கலாம். வெட்டியாக பசங்களோட வெளியே சுற்றும் போது இல்லை பெண்களோட வெளியே சுற்றுறதை நிறுத்திவிட்டு நாம் அந்த நேரத்தில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வர முடியாது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து விட்டு அந்த நேரத்தை ஷாப்பிங்லேருந்து உபவாசம் செய்யலாம். வெளியே சும்மா சுற்றுறதுலேருந்து உபவாசம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே 2வது உபவாசம். ஸோ நம்ம ஏற்கனவே ஜெபத்தை நம்ம பார்த்துட்டோம். ஜெபத்தில் ஜெபமாலை, நற்கருணை, ஆன்மீக வாசிப்பு, நைட்டு ஆன்ம பரிசோதனை, இது நம்ம ஜெபத்தில் பார்த்தோம். உபவாசத்தில் உணவு சார்ந்த உபவாசம், உணவு அல்லாத உபவாசம் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இது எல்லா கேட்டகரியிலிருந்தும் ஒன்றாவது நம்ம தேர்ந்தெடுத்து இந்த 40 நாளில் நம்மளுடைய ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வை ரெட்டிப்பாக்க தீவிரமாக்க முயற்சி செய்யலாம். 3வது திருச்சபை நம்மை செய்ய சொல்லி அழைக்கிறது ஆர்ம்ஸ் கிவிங், தான தர்மங்கள். இதுலேயுமே 2 கேட்டகரி இருக்குது, 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று நம்ம பணத்தை உபயோகித்து நாம் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம். பணம் இல்லாமல் நிறைய தான தர்மங்களும் செய்யலாம். முதல்ல பணம் வைத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். நம்ம ஏதாவது ஒரு முதியோர் இல்லம் அல்லது குழந்தைகள் காப்பகம், மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி, அன்னை தெரசாவினுடைய காப்பகங்கள், அங்கே சென்று நம்ம ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது நம்ம ஏதாவது போய் நம்மளுடைய முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பண உதவி செய்யலாம். அல்லது நம்ம போயிட்டு வந்துட்டுருக்க, நம்ம தினமும் வேலைக்கு போகிற, படிக்க போகிற இடங்களில் வழியில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு யாராவது கையேந்தி கொண்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு நம்ம ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். நம்மளுடைய பாக்கெட் மணியை பயன்படுத்தலாம். இல்லை இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவை நம்ம எடுத்து வச்சு நம்ம அதை செய்யலாம். இல்லை நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த பாக்ஸில் நம்ம போகும்போதும் உள்ளே போகும்போதும் வரும்போது நம்மளோட டோர் பக்கத்துலேயே அந்த பாக்ஸ் வச்சிடலாம். ஏழைகளுக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம வைத்தரலாம். அதை நம்ம வச்சுட்டு நம்ம போகும்போது வரும்போது நம்மளால் எவ்வளோ முடியுமோ 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 5 ரூபா, ஏதாவது ஒரு அமௌண்ட் போகும்போது வரும்போதும் போட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கடைசி அந்த பெரிய வியாழன் அல்லது பெரிய வெள்ளி அல்லது ஈஸ்டர் அன்றைக்கோ இல்லை குட் ஃப்ரைடே அன்றைக்கோ நம்ம அதை கொண்டு போய் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். இல்லை நம்மளுடைய சர்ச்சில் யாராச்சும் நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப கைவிடப்பட்ட ஒரு கைம்பெண் இருப்பாங்க, விதவை இருப்பாங்க, இல்லை அவங்கள நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு யாராவது இருப்பாங்க, அவங்க கூட யாரும் பார்த்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லாதவங்க இருப்பாங்க. ரொம்ப நாளாக ஒரே ஒரு துணியவே அவங்க போட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களை கண்டுபிடிச்சி யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்கு ஒரு துணி எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு தடவை செய்யலாம், அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த மாதிரி செய்யலாம்.
இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவது வந்து பணத்தை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடியது. பணம் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்ம வந்து டெய்லி பொது பேருந்தை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்படி இருக்க நேரத்தில் நம்ம ஓடி போய் சீக்கிரமாக சீட்டு பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வேறு யாரோ ஒருத்தர் சீட்டு அவங்க வந்து உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நின்று கொண்டே வரலாம். இது போல் பணம் இல்லாத தானங்கள் செய்யலாம். அவர்களுக்கு சீட்டை நம்ம விட்டு கொடுக்கலாம் உட்காருவதற்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து சின்ன சின்ன முறையில் பணம் இல்லாமல் கூட தான தர்மங்கள், ஆர்ம்ஸ் கிவிங் செய்யலாம். உதாரணத்துக்கு நேரத்தை கொடுக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வேறு ரொம்ப வேலைன்னு சுற்றிட்டுருக்கலாம். இந்த 40 நாள் குடும்பத்தில் வந்து நம்ம வீட்டு பாடங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே உட்காந்து சொல்லித்தரலாம். இல்லை நமக்கு கஷ்டமான மற்றவங்க நம்ம வந்து இந்த வேலையை செய்யன்னு சொல்லுவாங்க, இத்தனை நாள் நம்ம செய்யாமல் இருந்திருக்கலாம். இந்த 40 நாள் நம்மளாவே முன் வந்து தினமும் அந்த வேலையை நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு வீட்டில் வந்து ஒரு சில வேலைகள், இப்போ வந்து கூட்டுற வேலையை வந்து வேறு ஒருத்தவங்க தான் பண்ணுவாங்க, சுத்தம் செய்கிற வேலையை வந்து இவங்க தான் பண்ணுவாங்கன்னு இருக்குன்னா, நம்மளாவே முன் வந்து அவங்களுடைய வேலையும் சேர்த்து இந்த 40 நாள் நான் தினமும் செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவு நம்ம எடுத்து மற்றவர்களுடைய வேலையை நம்ம செய்யலாம். இதே போல் நம்ம பணி செய்கிற இடத்துல கூட மற்றவங்களுக்கு உதவியை நம்ம செய்யலாம். பணம் அல்லாத உதவிகள், அவங்க ஒரு சில இடத்துல கஷ்டப்படுறாங்க, நமக்கு அது செய்யக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னாக்க அந்த ஒரு 40 நாள் நம்ம அதை அவங்களுக்கு உதவி செய்யலாம். இதன் மூலியமாக நாம் கிறிஸ்துவை நம்ம அங்கே மகிமைப்படுத்தும். நம்ம ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றத சொல்லாமல் அவர்களுக்கு நம்மளுடைய செயல்களின் வழியாக நாம் காட்டலாம், நம்மளுடைய அன்பின் செயல்களின் வழியாக. இன்னொரு உதாரணம், ஒருவேளை எனக்கு வந்து நீங்கள் டீச்சராக இருக்கலாம். டீச்சராக இருந்தீங்க அப்படின்னாக்க பேப்பர் கரெக்ட் பண்ணுறது, நமக்கு ஒரு பண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மற்றவர்கள் நம்ம கரெக்ட் பண்ணி முடிச்சோன்னா அவங்களுக்கு ஏதாவது சரி கொடு, நான் ஒரு 5 பேப்பருக்கு டோட்டல் போட்டு தரேன். சும்மா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை தான தர்மமாக பண்ணலாம். இன்னொரு வகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் மெட்டீரியல் ஆவிக்குரிய வகையிலையும் நம்ம பண்ணலாம், ஆன்மீக வகையிலையும். உதாரணத்திற்கு நம்ம கோயிலுக்கு சென்று கோயிலில் வந்து நம்ம ஒரு சில உதவிகள் நம்ம செய்யலாம். நம்ம பண உதவியும் செய்யலாம். பண உதவி செய்ய முடியாதவர்கள் நம்ம உடல் உதவி செய்யலாம். டெய்லி இனிமேல் திருப்பலி முடிஞ்சோன்னா நான் ஜன்னல் கதவெல்லாம் சாத்த உதவி செய்கிறேன், இல்லை அங்கே இருக்க பாட்டு அட்டைகளை எடுத்து வைக்க நான் உதவி செய்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அன்போடு செய்கிறதும் மிகப்பெரிய தான தர்மமாகும், நம்மளுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும். அதே போல் நம்ம உத்திரிகை ஸ்தல ஆன்மாக்களுக்காக 40 நாளும் 40 திருப்பலியை பணம் கட்டி நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் இறந்தவங்க, நண்பர்கள் இறந்தவங்க யாராக இருந்தாங்கன்னா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு 40 பூசை அவங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இப்படி கூட நம்ம வந்து தான தர்மங்கள் செய்யலாம். இல்லை நம்மளால் பணம் கட்டி ஒப்பு கொடுக்க முடியாதா, நாம் தினமும் போய் நம்ம திருப்பலியில் பின்னாடி முட்டி போட்டே திருப்பலியை ஒப்பு கொடுத்து அதன் வழியாக நம்ம அந்த திருப்பலியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட ஆன்மாக்களுடைய பெயரை நம்மளுடைய மனசுலேயே நினச்சி அப்படி கூட நம்ம திருப்பலியை ஒப்பு கொடுக்கலாம். வேறு என்ன செய்யலாம்? பணம் இல்லாத தான தர்மங்கள். ஒருவேளை நம்ம யாரை பற்றியாவது தப்பாக ஏதாவது பேசி அவர்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம், அவங்களுடைய கேரக்டரை பற்றி நம்ம ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம், புரணி பேசியிருந்துருக்கலாம். அவங்க ஒருவேளை அந்த தப்பே செய்திருந்தாலும் நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் நம்ம அதை வந்து பேசியிருப்போம். அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம அவர்களை வந்து பாராட்டலாம். உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் அதை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு போயிருந்திருப்போம். இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம பாராட்டலாம். அதே போல் நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க, நம்மளோட பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது இது வரைக்கும் நம்ம பாராட்டக்கூடிய பழக்கமே இருந்திருக்காது. அவர்களை அழகாக இது நல்லா இருக்குது, பரவாயில்ல இப்படிலாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன சின்ன முறையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களை பாராட்டுவதன் மூலமாக அந்த நல்ல காரியத்தை அவர்கள் திரும்பவும் செய்வதற்கு நம்ம அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கிறோம். இது வழியாகவும் மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, நன்மையை விளைவிப்பதற்கு நம்ம ஒரு தான தர்மமாகவும் இதை நாம் செய்யலாம். அதே போல் மற்றவங்க யாராச்சும் நம்மளை வந்து காயப்படுத்துகிற அளவுக்கு பேசிட்டாங்க, நம்ம திருப்பி அவர்களை வந்து கோபமாக பேசாமல் உபவாசம் இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம அவர்களுக்கு நன்மையும் செய்யலாம். எப்படி மனசுலேயே அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மனம் மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அருளிந்த மரியாதை ஜெபத்தை ஜெபிக்கலாம். வழியில் யாரோ ஒருத்தவங்க ஒரு மோசமான ட்ரெஸ்ஸை, அசிங்கமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறாங்களா, அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்காக ஒரு அருளிந்த மரியாதை ஜெபத்தை ஜெபிச்சு அவர்கள் மனமாறுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இல்லை யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க, யாராவது தண்ணி அடிச்சிட்ருக்காங்க, வழியில் பார்க்குறோம், ஒரு சின்ன ஒரு அருளிந்த மரியாதை ஜெபத்தை அவர்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த வகையிலையும் நம்ம ஆன்மீக ஆவிக்குரிய வகையிலையும் தான தர்மங்கள் மற்றவர்களுக்காக நம்ம செய்யலாம்.
யாரோ ஒருத்தர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நமக்கு பணம் கொடுத்து இல்லை வேறு பொருளுதவி கொடுக்க முடியாது, மனசு கஷ்டமாக இருக்கா, அவர்களுக்காக ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபிக்கலாம். அல்லது யாராவது ஆம்புலன்ஸில் போகிறாங்கன்னா அவங்களுக்காக ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை ஜெபிக்கலாம். இல்லை ஒருத்தர் உண்மையிலேயே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க, இல்லை ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, அவர்கள் கடவுளை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இயேசுவிடம் திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபிக்கலாம். வழியில் போகும்போது வரும்போது யாராவது ஏதாவது நம்ம மனசை வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், யாருக்காவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா அவர்களுக்காக ஒரு அருள் இந்த மாதிரி ஜெபத்தை தினமும் நிறைய முறை நம்ம ஜெபிக்கக்கூடிய பழக்கத்துக்குள்ளே இந்த 40 நாள் ஈடுபடலாம். இதை தாண்டி நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, உணவு வருவதற்கு முன்பாகவும் உணவு அருந்தியதற்கு பின்பாகவும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் அதற்கான ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஜெபம் இருக்கிறது. அந்த உணவு அருந்துறதுக்கு முன்னாடி எப்படி ஜெபிக்கணும் அதை பற்றின விஷயங்களை பற்றியும் இந்த சேனலில் வீடியோ இருக்குது. அதை பற்றி நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் அதற்கான டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஜெபங்களை நம்ம ஜெபிச்சு விட்டு கூடவே உத்திரிகை ஸ்தல ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்படி இந்த கெத்ருத் அம்மா கிட்ட ஆண்டவர் இயேசு 1000 ஆன்மாக்களை உத்திரிகை ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஜெபத்தை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த 40 நாள் உணவு அருந்துவதற்கு முன்பாக நம்ம கத்தோலிக்க திருச்சபை பரிந்துரைத்த அந்த ஜெபத்தை நம்ம ஜெபிப்பதோடு சேர்த்து இந்த 1000 ஆன்மாக்களை விடுதலை செய்யக்கூடிய ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம். அதேமாதிரி உணவு அருந்திய பின்பாதும் சேசுமரி சுசை உங்களை நான் அன்பு செய்கிறேன், ஆன்மாக்களை விடுதலை செய்கின்ற அந்த சின்ன ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம். அல்லது நம்ம சிலுவை பாதையில் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கூட நம்ம ஜெபிக்கலாம். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது அப்படின்ற ஜெபத்தை நம்ம ஜெபிச்சுட்டு கூட சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்கலாம். இப்படி நம்ம பணம் இல்லாமல் கூட நிறைய தான தர்மங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆக மொத்தம் இப்போ நம்ம பார்த்த இந்த ஜெபம், தவம், தான தர்மங்கள், இந்த 3 தலைப்பு கீழே நிறைய பரிந்துரைகள், ஆலோசனைகள், நிறைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி நம்ம கடவுள்கிட்ட ஜெபிச்சு இது இல்லாமல் கூட வேறு ஏதாவது கடவுள் நம்மளை செய்ய சொல்லி அழைத்தாருன்னா கூட அதையும் கூட நம்ம செய்ய முயற்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஐடியா மட்டும்தான் நமக்கு. இந்த தவ காலத்தில் நம்ம ஏதாவது ஒரே ஒரு பலவீனம், ஒரு பாவத்தை குறிவைத்து அதனால் நம்ம ஆண்டவருக்கு ஏற்படுத்தின காயங்களுக்கு, மாதாவுக்கு ஏற்படுத்தின காயங்களுக்கு பரிகாரமாகவும் அதிலிருந்து இனி மீண்டு வெளியே வருவதற்கு தேவையான அருளை வேண்டியும் இந்த ஜெபம், தவம், தான தர்மங்களை இந்த 40 நாள் விடாமல் செய்து சந்தோஷமாக ஆண்டவரினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை எதிர்கொள்ள தயாரிக்க முயற்சி செய்வோம். ஆமேன்.